அன்பிற்கினிய அக்குநித்தி டிவி நேயர்களே, உங்கள் அக்குநித்தியின் அன்பு வணக்கங்கள். நம்மளுடைய சேனலில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 6 முக்கியமான பகுதிகளினுடைய ஆட்சி செய்யக்கூடிய தூரப்புள்ளி என்று சொல்லக்கூடிய ரிமோட் பாயிண்ட்டை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ரிமோட் பாயிண்டில் இன்றைக்கி 6வது மிக முக்கியமான ஒரு புள்ளி. இன்றைக்கி பட்டி தொட்டி எல்லாம் அனைவருக்குமே இந்த பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. 2 வீலர் 4 வீலர் ஓட்டக்கூடிய அத்தனை பேருக்குமே சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த பிரச்சனை வருது. அதாவது இடுப்பு வலி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய உடம்புல பின் முதுகு, இந்த ஸ்காப்லாவுக்கு கீழே அடிமுதுகு, இடுப்பு, அடி இடுப்பு, பிட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி சார்ந்த பிரச்சனைகள், அதாவது அடிமுதுகு, இடுப்பு, இடுப்பு திருகெலும்பு இருக்கக்கூடிய இடுப்பு, அடி இடுப்பு அதாவது சாக்ரம், அடுத்து பிட்டம் என்று சொல்லக்கூடிய ஃபெட்டக்ஸ், இந்த ஏரியா வரை, இந்த ஏரியா சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு மிக அற்புதமான ஒரு புள்ளி UB40 என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய முழங்கால் பின்புற மடிப்பு ரேகை, கால் மூட்டியினுடைய பின்புற மடிப்பு ரேகையினுடைய மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய UB40 என்ற புள்ளி தான் இந்த ஏரியா சார்ந்த தூரப்புள்ளி. அப்போ இந்த முதுகுத்தண்டோட வளைவு ஏற்படுவதோ அல்லது இந்த thoracic 10, 11, 12 ரீஜனில் வரக்கூடிய பிரச்சனை, அல்லது லம்பார் 1, 2, 3, L3, L4 அல்லது L5, S1 ரீஜனில் வரக்கூடிய பிரச்சனை, அல்லது சாக்ரம் ரீஜனில் வரக்கூடிய அலைமண் ஏற்படுவது, அதனால் இப்படி தாங்கி பெண்டாகி இப்படி கூணு விழுந்து ஏற்படுவது, அல்லது முன்னாடி பெண்ட் ஆகிறது, இடுப்பு எலும்பு ஜாம் ஆகிறது, அல்லது டிஸ்க்கு நகர்ந்து நரம்பில் அழுத்துறதுனால வரக்கூடிய நெர்வில் வரக்கூடிய ரேடியேட்டிங் பெயின் ஏற்படுவது, இடுப்பில் பிடிப்பு ஏற்படுவது, இடுப்பை கடுக்குது, இடுப்பை முறுக்கிது, இடுப்பில் குடையுது, அல்லது இடுப்பை பிடிச்சிக்கிருச்சு, இடுப்பில் குத்தல் ஏற்படுவது, வலி ஏற்படுவது, தூங்கி எந்திரிக்கும் போதே இடுப்பை கடுக்குது, வலிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இடுப்பு வலியாக இருக்கட்டும், அல்லது ரொம்ப நேரம் உட்காந்துருந்தால் இடுப்பை வலிக்குது, அல்லது படுத்திருந்தால் திரும்பி படுக்க முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடுப்பு வலியாக இருக்கட்டும், அல்லது பைக் ஓட்டினா கார் ஓட்டினா இடுப்பை அப்படியே நெளிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது, இடுப்பை கடுக்குது, வலிக்குது, தொடர்ந்து நிற்க முடியலை, தொடர்ந்து உட்காந்துருக்க முடியலை, தொடர்ந்து நடக்க முடியலை, தொடர்ந்து எந்த வேலையை செஞ்சாலும் இடுப்பை கடுக்குது, காலை கடுக்குது அப்படின்னா அதுக்கு மிக மிக முக்கியமானது இந்த இடுப்பு பகுதியினுடைய UB40. அதே மாதிரி இடுப்பெலும்பு தேய்மானத்தின் காரணமாக அல்லது இடுப்பெலும்பு ஜவ்வோடு ஒன்றோடு ஒன்று உரசும் போது நரம்பில் வரக்கூடிய சயாட்டிக்கா பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடை நரம்பு வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய நரம்பு சயாட்டிக்கா நர்வ், அந்த நரம்பில் வரக்கூடிய ரேடியேட்டிங் பெயினுக்கு மிக மிக அற்புதமானது UB40 அப்படிங்கிற தூரப்புள்ளி. அப்போ இந்த ஏரியா சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் லோக்கல் பாயிண்ட் கொடுத்தாலும் ஒரு டிஸ்டல் பாயிண்ட் கொடுத்தா தான் இந்த ஏரியா சார்ந்த பிரச்சனை சரியாகும். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் அந்த ஏரியா சார்ந்த பிரச்சனைனா லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணணும், லோக்கல் அந்த ஏரியா சார்ந்த கவுன்சிலர் தலைவர்கள்ட்ட நம்ம பர்மிஷன் கேட்கணும், அல்லது அவங்கள்ட்ட போய் ஒப்பீனியன் கேட்கணும். அவங்களுடைய அனுமதியோடு தான் அந்த ஏரியாவில் ஒரு நிகழ்ச்சியோ ஒரு பிரச்சனையோ நம்ம சரி செய்ய முடியும். இல்லைனா எங்கள் ஏரியாவில் நீ என்ன செய்கிற அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த ஏரியா சார்ந்த பிரச்சனைக்கு லோக்கல் பாயிண்ட் போட்டாலும் அந்த ஏரியா சார்ந்த ஒரு தூரப்புள்ளி, ஒரு ரிமோட் பாயிண்ட் இருக்குது. அந்த ஏரியாவினுடைய கவுன்சிலர் அல்லது அந்த ஏரியாவினுடைய MLA, அந்த ஏரியாவினுடைய கலெக்டர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஹையர் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஏரியா சார்ந்த மிக அற்புதமான ஒரு புள்ளி தான் UB40. முழங்கால் மடிப்பு ரேகையினுடைய பின்புற மடிப்பு ரேகையின் மத்தியில் இருக்கிற UB40. இந்த மாதிரி உடம்புல இந்த கை கால், நம்ம இப்போ உடம்புல 6 பகுதிகள் நம்ம சொல்லியிருக்கோம். கழுத்து வரை, உச்சியிலிருந்து கழுத்து வரை, அல்லது கழுத்துலேருந்து மேல் வயிறு வரை 2வது பகுதி, அடுத்து மேல் வயிற்றுலேருந்து தொப்புள் வரை 3வது பகுதி, தொப்புலேருந்து அடிவேறு ஜனன உறுப்பு 4வது பகுதி, பின்னந்தலை பின்கழுத்து முதுகு 5வது பகுதி, இடுப்பு பிட்டம் 6வது பகுதி. அப்போ உடம்புல 6 முக்கியமான பகுதிகளை ஆட்சி செய்யக்கூடிய 6 தூரப்புள்ளிகள் என்று சொல்லக்கூடிய ரிமோட் பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம். இதை தாண்டி நம்ம கையில் இருக்கக்கூடிய 2 கைகளும் 2 காலும் என்பது நம்ம உடம்பினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். இது எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு ஆண்டனா, எனர்ஜியை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டனா. அப்போ இந்த கையில் மட்டும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு அடிஷ்னலாக LI4 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பாடத்தில் கிடையாது, அனுபவத்தில் நம்ம சொல்கிறோம். ப்ளஸ் அதேமாதிரி காலில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஸ்டொமக் 44 அப்படிங்கிற அனர்ஜிசி பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கால் சார்ந்த பிரச்சனைகள், மரமரப்பு, எரிச்சல், வலி, குத்தல், வீக்கம், எனிவான் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ST44, கைக்கு LI4 அப்படிங்கிற புள்ளி பயன்படும். அப்போ என்ஜான் உடம்புக்கு சிரசை பிரதானம்னு சொல்கிற மாதிரி சிரசில் தொடங்கி பாதம் வரை நம்ம உடம்பினுடைய ஒட்டுமொத்தமான அந்த, அதாவது 6 அடி உயரம் இருக்கக்கூடிய நம்மளுடைய உடம்புக்கு இந்த 6 புள்ளிகள் தான் ஆட்சி செய்கிறது அப்படிங்கிற அற்புதமான தூரப்புள்ளிகள் எனக்கு மிகப்பெரிய அனுபவத்தையும் ஒரு நம்பிக்கையையும் ரிசல்ட்டையும் கொடுத்ததுனால இதை நம்மளுடைய நண்பர்கள் மாணவர்களுக்கு இந்த அக்குநித்தி டிவியின் மூலமாக இந்த அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய அக்குநித்தி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.